I wish a very good evening for all of us. இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ரொட்டேரியனோட லைஃப்லேயும் ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோனு. அந்த மைல்ஸ்டோனை வந்து நான் வந்து இந்த கிளப்புக்கு வந்து வித்தின் ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளேயே எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்ச என்னோட கிளப் மெம்பர்ஸ்க்கு, என்னோட பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ்க்கு, என்னோட சீனியர்ஸ்க்கு என்னோட சிரம் தாழ்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா எல்லா சுச்சுவேஷனுக்குமே நம்ம திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருப்பார். இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தம்மினும் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னா, தம்மினும் பெரியார்னா என்னை விட அதிகமாக விஷயம் தெரிஞ்சவங்க, வயசில் பெரியவங்க, என்னகிட்ட இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்கள என் கூட வச்சுக்கிறது வந்து இட் ஆட்ஸ் ஸ்ட்ரென்த் டு மீ. அதுதான் வந்து சிம்பிள். இட்ஸ் அன் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்து. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த கிரிக்கெட் டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தோனி இருக்கார், அவர் ஒரு சீசன்டு பிளேயர், அவ்வளோதான். பட் அவர் கூட வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன பசங்க, இந்த ருத்துராஜ் கெய்க்வாடு, இந்த சிவம் துபே, கொஞ்சம் வயசான பிராவோ, இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப் வச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி கப் அடிச்சிடுவார். அவர் கப் அடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா இல்லைனாலும் அவரோட டீமுக்கு கப் அடிக்கிற கெப்பாசிட்டியை ரெடி பண்ணிடுவார். அந்த மாதிரி தோனி ரெடி பண்ணுற மாதிரி எனக்கு அந்த அவசியம் கூட கிடையாது. நம்ம கிளப்பே வந்து ஒரு சிஎஸ்கே டீமோட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சங்கர், அவர் அப்புறம் நம்ம சார்ட்டர் பிரசிடென்ட்ஸு, அவங்க சார்ட்டர் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க நம்ம கிளப்பில் 40 வருஷமாக இருக்காங்க. நினச்சி பார்த்தாலே எனக்கு வந்து உடம்புலாம் சிலிருக்குது உண்மையாலுமே. இன்றைக்கி கூட நம்ம வந்து மீட்டிங்க்கு போகும்போது 8 மணி மீட்டிங்க்கு நம்ம வெங்கட்ரமணன் சார் வந்து 7:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்து உட்காருவார். என்னால் முடியுமா? 40 வருஷம் என்னால் அந்த மாதிரி அட்டன் பண்ண முடியுமானே தெரில. இது மாதிரி சார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராமதுரை சார், எந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் அவர் அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து அதுக்கு நமக்கு ஒரு சஜஷன், ஒரு வழிகாட்டுதல், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். இவங்க 2 பேரும் 40 வருஷமாக இந்த கிளப்பில் இருக்காங்க. இது மாதிரி இப்போ இவங்களாம் தான் நம்ம அந்த சிஎஸ்கேல சொன்ன அந்த டுவைன் பிராவோ, மேத்யூ ஹைடன்லாம், இவங்களாம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் பெஸ்ட் ரொட்டேரியன் அவார்டு வாங்கினார் வித்யா பூர்ணம், நம்ம ரஹீம் பாய், இவங்களாம் வெரி நியூ மெம்பர்ஸ். இவங்களாம் தான் நம்ம சிவம் துபே, இந்த மாதிரி அடித்து விளையாடுறது. எந்த பால் வந்தாலும் அடிச்சிருவாங்க. அவங்கள வந்து சரியான நேரத்தில் நம்ம இறக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு டீம், ஒரு அருமையான ஒரு செட்டப்பு எனக்கு கிடைச்சது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். இவங்கள வச்சுட்டு நம்ம நினைக்கிறத விட பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சாதிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கைட் பண்ணால் போதும். எந்த நேரத்தில் யார் இறக்கணும், யாருக்கு பால் கொடுக்கணும், யாருக்கு பேட் கொடுக்கணும், இதை மட்டும் கொஞ்சம் அவங்களுடைய அட்வைஸ் பிரகாரமே ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் இது. சொல்லுங்க தெரியல. இல்லை சார், செஸ் பேசுறதோட கிரிக்கெட்டை பற்றி பேசணும்னா பீப்புள் ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆகிடுவாங்க, ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் இப்போ இந்த டீமை வச்சுட்டு நம்ம இந்த ஒரு வருஷம், இந்த 52 வாரத்தில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப நேரம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து என் மனசில் தோணுது வந்து, இப்போ சார் சொன்னாங்க 25 அவார்டு வாங்கியிருக்கோம் போன வருஷம் அப்படின்ட்டு. அப்போ அந்த 25 அவார்டை விட அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இல்லை. அந்த 25 அவார்டையே காப்பாற்றி அவங்க செஞ்ச விஷயங்களை எதையும் கோட்டை விட்டுறாம, அவங்க செஞ்சது எல்லாம் அப்படி பண்ணாங்களே, நீ இப்படி சொதைப்பிருக்கே அப்படின்னு அந்த மாதிரி பேர் வராமல் ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு அவங்களுடைய பேரை, இந்த 40 வருஷமா இருக்கிற இந்த சேலம் சவுத்தோட கிளப்போட பேரை கட்டி காப்பாத்தினாலே அது ஒரு பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். அப்புறம் இவங்க வந்து 62 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. 62 ப்ராஜெக்ட்னா இட்ஸ் மோர் தென் அ ப்ராஜெக்ட் பர் வீக். ஏதோ ஒரு 10 வாரம் 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னோட பிளானிங்கில் நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்னு நம்மகிட்ட வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த எம்எஸ்ஓ சொக்கலிங்கம் சாரோட பேபி ஹைஜீன் கிட்டு, அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம கீரிப்பட்டியில் வருஷங்க நடத்துகிற மெடிக்கல் கேம்ப்பு. இந்த 2 ப்ராஜெக்டையுமே ரீடெவலப் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி எழுதியிருக்கோம் இந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு. அது வந்து தட் வில் பி கன்வே டு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் எந்த வெட்னஸ்டே எப்போ நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நீட்டாக ஒரு ரீடெவலப் பண்ணி ஒரு அழகான ஒரு ப்ரொசீஜர், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு ஆயில் கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க, எஸ்ஓபி. அது மாதிரி இந்த 2 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எஸ்ஓபி எழுதியிருக்கோம். அப்புறமே நிறைய இடத்துல நான் ஆர்எல்ஐ போகும்போதெல்லாம் கேட்பாங்க, உங்கள் கிளப்புக்குன்னு வந்து ஹிஸ்ட்ரி இருக்கா?
டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிம்பாங்க. நாங்கள் வந்து இந்த 40 வருஷத்துக்கு யார் பிரசிடென்ட் யார் செக்ரட்டரி இதை மட்டும் எங்களால் சொல்லிட முடியும். பட் அவங்க பீரியடில் நடந்த ப்ராஜெக்ட்ஸு, அவங்க பீரியடில் நடந்த இம்பார்ட்டண்ட் அக்கேஷன்ஸு, இன்சிடென்ட்ஸு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒரு அழகான ஒரு ஹிஸ்டரியாக அதை எழுதணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த இது கண்டிப்பாக ஆல்ரெடி ஐ ஹவ் சோசன் த சேர். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே இன்னைக்கு பிளட் கொடுத்தோம் அப்படின்னு போட்டோம்னா பின்னாலேயே 15 வருஷத்துக்கு முன்னால் பிளட் கொடுத்த ஃபோட்டோ ஒன்று நம்ம கேகே சார் போடுவார். ஸோ அவரை வச்சு இந்த ப்ராஜெக்டை பண்ண ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 2வது விஷயம். இல்லை, இன்னைக்கு நம்ம பிளட் கொடுத்தோம்னா 15 வருஷத்துக்கு முன்னே பிளட் கொடுத்த ஃபோட்டோ ஒன்று போடுவார். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எழுதுறது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எழுதியிருக்கோம். அப்புறமேல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், சேலம் சிட்டி டிராஃபிக் போலீஸு, சேலம் கார்பரேஷன் அண்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், இவங்க 3 பேர்ட்டையும் ஆல்ரெடி வி ஹாவ் டிஸ்கஷன்ஸு. ஒரு அருமையான ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அவங்க இப்போ நம்ம சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது, நல்ல வெரி குட் ப்ராஜெக்ட். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எவ்வளோ நாள் ஆனாலும் அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கூட டிஸ்கஷனில் இருக்குது. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி தான் தெரியும் இல்லையா, நம்ம இப்போயே அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். மெட்டீரியலைஸ் ஆகும், 100% நம்ம பண்ணுவோம் தான் நான் நினைக்கிறேன். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம இந்த வருஷம் பண்ண போகிறோம். இருக்கிற ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸை நல்லா பண்ணுறோம். 2வது ஹிஸ்ட்ரி, நம்ம கிளப்புக்கு ஒரு அருமையான ஒரு ஹிஸ்ட்ரியை எழுத போகிறோம். டெவலப் பண்ண போகிறல, எழுத போகிறோம், இருக்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறோம். 3வது இந்த 3 கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோட பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம ஆர்ஐ பிரசிடென்ட் அவங்க வந்து இந்த வருஷத்தை தீமாக சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மேஜிக் ஆஃப் ரோட்டரி. அவங்களுக்கு அந்த வேர்டு மேஜிக் அப்படிங்கிறது வந்து அவங்க எங்கேருந்து அவங்க டிரைவ் பண்ணாங்கன்னா, அவங்க சம் இயர்ஸ் பிஃபோர் ஷி வாஸ் டூயிங் எ ப்ராஜெக்ட் இன் டொமினிக்கன் ரிப்பப்ளிக். அந்த ப்ராஜெக்ட் வந்து அதாவது குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத தண்ணி, அந்த குடிநீரை வந்து குடிநீராக மாத்திர ப்ராஜெக்ட், டொமஸ்டிக்காக வாட்டர் ஃபில்டர்ஸ் கொடுக்குற ஒரு ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும், டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அவங்க வந்து வெரி வெரி புவர் பீப்புள். அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த இதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு குடிக்க தகுதி இல்லாத தண்ணியை ஒரு நல்ல குடிநீராக மாற்றும் போது அங்கேருந்து ஒரு சின்ன பையன் அவன் பார்த்துட்டே இருந்திருக்கான். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி அழுக்கு தண்ணி போகுது, இந்த பக்கம் குடிக்கிற மாதிரி தண்ணி வருது. அவன் வந்து நம்ம ஆர்ஐ பிரசிடென்ட் அவங்க கையில் பிடிச்சி கேட்டானா, கேன் யூ ரிப்பீட் திஸ் மேஜிக் எகெயின் அப்படின்னாங்க. அந்த மேஜிக்ன்ற வேர்டு தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி இந்த வருஷத்து தீமாக அதை கொண்டு வர சொல்லியிருக்கு. நான் அப்போ அதை கேட்ட ஒன்றுமே, அந்த படித்த ஒன்றுமே நான் எனக்கு தோணுது என்ன மேஜிக்னா என்ன மீனிங் அப்படின்னு எனக்கு நான் எப்போவுமே அதை பண்ணுவேன். ஏன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் ஒரு மீனிங் இருக்கும், அதுக்கு நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத மீனிங் ஏதாவது ஒன்று 3வது ஒரு மீனிங் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நான் மேஜிக்னுக்கு வேர்டுக்கு நான் மீனிங் பார்க்கும்போது த சீக்ரெட் பவர் that some people believe can make impossible things happen. Adhan, that is the meaning of magic. The secret power. The secret power na enna theriyu, where that secret power comes from? It comes from our Rotarians. அவங்க அந்த மேஜிக்ன்றதுக்கு வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மீனிங் இருக்குன்றது நான் அப்போ தெரிஞ்சுட்டேன். த சீக்ரெட் பவர் தட் ரொட்டேரியன்ஸ் ஹாவ். அதனால தான் அவங்க வந்து அந்த மேஜிக் ஆஃப் ரோட்டரின்னு போட்டதுக்கு பின்னால் இவ்வளோ ஒரு அழுத்தமான மீனிங் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி அந்த பவரை நம்ம மெம்பர்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வழி நடத்துங்க. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கிளப் ஷர்ட் வாங்கினோன்னா கூட அதை ஒரு 4 டிசைனை போட்டு ஒரு 4 நாள் டிஸ்கஸ் பண்ணி இந்த டிசைனா அந்த டிசைனா நம்ம ஓபிலி சார் தான் அதை டொனேட் பண்ணார். அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி குடியா, எத்தனை தடவையாக உனக்கு திரும்ப கொடுக்குறதுன்னே கேட்டிருக்காரு. இருந்தாலும் மெம்பர்ஸ் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு டிசைனை சூஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். அது மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுங்க, எனக்கு வழி நடத்துங்க. நம்ம கிளப்பை இந்த 40 வருஷமாக நம்ம எப்படி இருந்தோமோ, அதாவது இந்த ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய குடும்பம் இருக்கும், அந்த பெரிய குடும்பத்தில் புதுசாக வந்த மருமக பேரை கெடுத்துடக்கூடாது. அது மாதிரி நான் வந்து இந்த பெரிய குடும்பத்துக்கு வந்து புது மருமகன்னு வச்சுக்கோங்க நீங்கள். இல்லை அந்த மருமகளை பார்க்காதீங்க, எல்லாரும் ஏன் மருமகளை பார்க்குறாங்க. அது மாதிரி நான் இந்த குடும்பத்துக்கு வந்த புது மருமகளாக இருக்கேன். நீங்கள் பாத்திரம் கழுவ சொன்னாலும் கழுவுறேன், துணி துவைக்க சொன்னாலும் துவைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஒரு கல்யாணம் காட்சின்னு போகும்போது என்னையும் பட்டு புடவை கட்டி கூப்பிட்டு போயிடுங்க. அந்த மரியாதையை எனக்கு கொடுத்துருங்க. வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பை அளித்த
நம்ம 40 வருஷ பாரம்பரியம் மிக்க இந்த சேலம் சவுத் ரோட்டரி சங்கம். உண்மையாலுமே இந்த சங்கத்தோட மெம்பர்னு நான் எங்கே போய் சொன்னாலுமே ஐ கெட் அப்ளாஸ். ஏன்னா நான் ஆர்எல்ஐக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் போகிறேன், அங்கே நிறைய பேர் பார்க்குறோம். சேலம் சவுத்துனா அவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி. அது அவங்க எது பண்ணாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்ல நமக்கு வந்து என்னடா இது பிரசிடென்ட் வேறு ஆகிட்டோம், இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம எப்படா காப்பாற்ற போகிறேன்ற மாதிரி இருக்குது. நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுடைய கைடன்ஸ்னால நம்ம கிளப்போட பெருமையை மேலும் 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 கொண்டு போவேன்னு இந்த இடத்துல உறுதி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.